ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ்க்கு எப்படி வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கறது தாங்க டீடைல்டா பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி வந்து எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸஸ்க்கு வந்து செமையான டிமாண்ட் இருக்கு. நம்ம இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரூட்ஸ் லைக் சென்னை டு பெங்களூர், சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு தஞ்சாவூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு, இந்த மாதிரி முக்கியமான ரூட்ஸ்ல வந்து நம்ம எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விசேஷ நாட்கள்ல எல்லாம் வந்து வேகமா ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி வந்து அட்வான்ஸ்டா நம்ம www.tnstc.in அபிஷியல் வெப்சைட்ல நம்ம எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் டீலக்ஸ் பஸ்ஸஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரோசஸ் டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம www.tnstc.in நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு எப்படி வந்து எஸ்சிடிசி வால்வோ டீலக்ஸ் பஸ்க்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஸோ www.tnstc.in கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெப்சைட் ஹோம் பேஜ் தான் லிஸ்ட் ஆகும். ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம வால்வோ மல்டி ஆக்சில் பஸ்ஸஸ், செமி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் வந்து எந்தெந்த ரூட்லலாம் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், நாகர்கோவில், தஞ்சாவூர் ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஆப்ரேட் ஆகுது. இன்னும் சில ரூட்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்றதுக்கான இந்த சர்ச் பேஜ் ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ லைக் எனி அதர் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், நீங்க ட்ரெயின்னாலும் சரி பஸ்னாலும் சரி இதே ஃபார்மட் தான் இருக்கும். சோர்ஸ், டெஸ்டினேஷன், டேட்டு இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து ரவுண்ட் ட்ரிப், அதாவது நீங்க போறதுக்கு வரதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டைம்ல புக் பண்ணோம்னா ஆன்வர்ட் ரிட்டர்ன் ரெண்டு டேட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஜேர்னி, ஒன் வே ஜேர்னி மட்டும் பண்றதுன்னா ஆன்வர்ட் ஜேர்னி மட்டும் புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லேடியா இருந்தா சிங்கிள் லேடி சீட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் ரிசர்வேஷன் ஸ்லாட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ சோர்ஸ், டெஸ்டினேஷன் போட்டுப்போம். நாம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் போற ரூட்ல இருக்கிற எஸ்சிடிசி வால்வோ டீலக்ஸ் பஸ்க்கு புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 days முன்னாடி நம்ம அட்வான்ஸ்டா ரிசர்வேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பஸ் கொடுத்துடலாம். மதுரைக்கு வந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து வால்வோ எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணும். மல்டி எக்ஸல்ங்கிறதுனால எம்எக்ஸ்னு ஏதோ ஒரு சீட் கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ அது சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. நம்ம எம்எக்ஸ் பார்க்கணும். ஏர் கண்டிஷன் இருக்கு. வால்வோ மல்டி எக்ஸல் எங்க இருக்கு? எவ்வளவு பஸ் இருக்கு பாருங்க நம்ம மதுரைக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டீலக்ஸ் 3x2 நம்ம நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் லிஸ்ட் ஆயிருக்கு. நம்ம வால்வோ பஸ் எதுன்னு செலக்ட் பண்ணணும். இப்போ இதுதான் உங்களுக்கு மேட்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா வந்து வால்வோ பஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். செமி ஸ்லீப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செமி ஸ்லீப்பர் பஸ்ஸும் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் தேடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஃபில்டர் போட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர்னு. ஸோ இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே கிடைச்சிரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ பஸ் காமிச்சு பாருங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் கரெக்டாக பஸ்ஸை வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து இந்த பஸ் டைப்பில்
இந்த வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சர்ச் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க புக் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணா. ஸோ இன்கேஸ் அப்படி நீங்க சர்ச் பண்ணி டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபில்டர்ல நீங்க அழகா பஸ் டைப்ல போயிட்டு வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர்னு செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த பஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுங்க. ஸோ 21:30 கிளம்பி உங்களுக்கு காலையில 6 மணிக்கு வந்து உங்களுக்கு மதுரை ரீச் ஆகுது. ஓவர் நைட் பஸ் தான், 9 hours and 30 hours ஜேர்னி. 741 rupees உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஸோ நான் இன்னொன்னு வந்து ஏன் கரெக்டா நம்ம பொங்கல் டைம்ல செலக்ட் பண்ண 13th அன்னைக்கு செலக்ட் பண்ணனா எவ்வளவு ஃபாஸ்டா வந்து புக் ஆயிருதுன்னு பாருங்க மக்களே. ஸோ நீங்க ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் புக் பண்றதுனா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாவே புக் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 14th பொங்கல், ஸோ அதுக்கு முன்னாடி டேட் ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளீட்டா புக் ஆயிருச்சு. ஸோ இதுக்காக தான் சொல்றது, நீங்க ஃபெஸ்டிவல் டைம்ல எவ்வளோ அட்வான்ஸ்டா ஆன்லைன்ல புக் பண்ணிக்கணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு அவைலபிளா இல்லை, அதனால நாம வேற டேட் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இம்மிடியட் நெக்ஸ்ட் டே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஓகே, ஃப்ரம் பிளேஸ் மறுபடியும் நாம ஃபர்ஸ்ட் இருந்து கொடுக்கணும். சென்னை கிளாம்பாக்கம் டு மதுரை. நான் 9th கொடுக்குறேன், ஏன்னா 13th நமக்கு பொங்கல்னால ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அதனால நாம இன்னொரு சர்ச் கொடுக்குறோம் வேற டேட்க்கு எப்படி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் வந்து ஃபில்டர்ல வால்வோ ஏசி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஹா, இதுவும் ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ மக்களே, எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க நம்ம டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ்க்கு ஃபெஸ்டிவல் டைம்ல. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வேற டேட் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். ஸோ 13th இருந்து ஒரு 21st பொங்கல் எல்லாம் முடிஞ்சு நான் ஒரு டேட் செலக்ட் பண்றேன் மக்களே. ஸோ ஓ மை காட், எவ்வளோ டேட்டுக்கு ஃபுல்லாக இருக்கு பாருங்க மக்களே. நம்ம 21 தான் சர்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ரம் பிளேஸ் அண்ட் ஓகே, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது பாருங்க. நீங்க கரெக்டா இங்க இன்புட் கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ், எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறத நானே சிமுலேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ஃபில்டர்ல மறுபடியும் வால்வோ மல்டி ஆக்சில் செலக்ட் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஃபுல் இருந்த இடத்துல வியூ சீட்ஸ் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கரெக்டா 39 சீட்ஸ் அவைலபிள்னு காமிக்குது. வியூ சீட்ஸ் போய்க்கிங்க, நீங்க உங்களுக்கு தேவையான சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க என்ன மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு. 2+2 சீட்டர் வால்வோ பஸ்னாலும் இது வந்து செமி ஸ்லீப்பர் பஸ் தான். இன்னும் வந்து மல்டி ஆக்சில் வால்வோ ஸ்லீப்பர் பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போதைக்கு வால்வோ செமி ஸ்லீப்பர் பஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சீட், விண்டோ சீட் வேணுமா இல்லை சீட் சைடில் இருக்கிற சீட் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து லேடிஸ் ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற சீட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டெசிஷன் தான் என்ன மாதிரி சீட் செலக்ட் பண்ணணும்னு. ஸோ நான் மிடில் ஒரு சீட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த டிக் மார்க் வந்துடும். இந்த சைடும் வந்து உங்களுக்கு செலக்டட் சீட் வந்து டிஸ்பிளே ஆயிடும், ஓகேவா? இப்போ என்ன கொடுக்கணும்னா, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், யூ கேன் கண்டினியூஸா கெஸ்ட் யூசர். நீங்க வந்து டிஎன்எஸ்டிசி வெப்சைட்ல லாகின் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்க கெஸ்ட் யூசர்னே இருக்கு பாருங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து லாகின் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாகின் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஐஆர்சிடிசி மாதிரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. உங்களுக்கு லாகின் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் வரும். இன்ஃபேக்ட் பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டக்டரோட நம்பர், பஸ்ஸோட நம்பர் முதல் கொண்டு உங்களுக்கு மொபைலுக்கு வரும். அதனால மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. யாரு டிராவல் பண்றாங்களோ அவங்களோட நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா இன்னுமே பெட்டர். ஸோ தட் அவங்களுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து மெசேஜஸ் வந்துடும், ஓகேவா? என்ன பிளாட்ஃபார்ம்ல பஸ் வருங்கிறது முதற்கொண்டு சில சமயம் அனுப்புவாங்க பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கிளாம்பாக்கத்தில் கிளம்புதுன்னா என்ன பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்பும் அப்படிங்கிற
டீட்டெயில்ஸும் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்ட்ஸில் ஏதாவது கொடுக்கணும். யூஸ்வலாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, டிரைவிங் லைசன்ஸோ, எம்ப்ளாயி ஐடி கார்டோ, அல்லது கவர்மெண்ட் ஐடிஸு, பாஸ்போர்ட்டு, ரேஷன், ஓட்டர் ஐடி, இதெல்லாம் எது வேணாலும் கொடுக்கலாம். சர்ப்ரைசிங்லி ஆதார் கார்டு, ஓகே, கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் எங்கேன்னு தேட வேணாம், கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு செலக்ட் பண்ணி அந்த நம்பர் கொடுத்துருங்க. ஓகேவா? எந்த ஐடி கார்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து இங்கே கொடுத்துட்டு உங்களோட பேசஞ்சர் டீடைல்ஸ், யார் டிராவல் பண்ணுறாங்களோ மெயின் பேசஞ்சர்ஸ் நேம். ஓகேவா? ஏன் மெயின் பேசஞ்சர் கொடுத்துருக்காங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து அடிஷ்னல் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெயின் பேசஞ்சர் நேமை கொடுத்துட்டு மற்றவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம் நேம், ஏஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சைல்டுனா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சில சமயம் வந்து டிக்கெட் கன்செஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பஸ்ஸஸில் இருக்கும், சில பஸ்ஸஸில் இருக்காது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று காமிக்கும். எந்த சீட் செலக்ட் பண்ணீங்க, உங்களோட நேமு, மொபைல் ஐடி, இமெயில் ஐடி, நீங்கள் இங்கே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நேராக பேமெண்ட் கேட்வேல போகும். பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் மக்களே நம்ம எஸ்சிடிசி வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுற ப்ரொசீஜர். மதுரைக்கு வந்து 137 எம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எம்எஸ் தான் வந்து மல்டி ஆக்சில். ஓகேவா? டீலக்ஸ் பஸ்ஸஸ்க்கெல்லாம் யூடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எம்எஸ், மல்டி ஆக்சில் வால்வோக்கு வந்து எம்எஸ். ஸோ நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்க வேணாம், இங்கே ஃபில்டர்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ் வந்து செலக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. லேடிஸ் சீட்டாக இருந்தால் இந்த சைடு வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் காமிச்சிருக்கும். புக்டு லேடிஸ் சீட்னா பிங்க் கலரில் காமிக்கும். அதாவது கன்ஃபர்மேஷன், இப்போ நான் 24 செலக்ட் பண்ணியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் மேல்னா ப்ளூ கலரில் காமிக்கும், பிளாக் ஆனதுக்கப்புறம் ஃபீமேல்னா பிங்க் கலரில் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாராவது லேடிஸ் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு லேடிஸ்க்கு புக் ஆகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டக்டர் சீட் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மக்களே ஃபுல் டீட்டெயில்ஸ். நம்ம டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டில் நம்ம செமி ஸ்லீப்பர் வால்வோ மல்டி எக்ஸில் புது பஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் பொங்கல் டைமில் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி இருக்கிற டேட்ஸ்லலாம் ஆல்ரெடி பஸ்ஸு புக் ஆகிடுச்சுங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டில் இருந்தே டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். யூஷுவல் ப்ரைஸை விட ப்ளஸ் ஒரு 50 ருபீஸ் இருக்கும். 741 உங்களுக்கு அரௌண்ட் 800 ருபீஸ் இருக்கும் உங்களோட ஃபைனல் புக்கிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. So friends, நம்ம www.tnstc.in நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட அபிஷியல் வெப்சைட்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற எஸ்சிடிசி வால்வோ மல்டி எக்ஸல் பஸ்ஸஸ்க்கு எப்படி வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸை டீடைல்டா பார்த்தோம். என்ன மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி புக் பண்ணலாம், என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எப்படி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வரும், இது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மக்களே. See you. Cheers. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.